டிஃபிகல்ட்டான சம் சீரீஸில் இது 7வது சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கொடுத்துருக்காங்க. நான் 47 1/2 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நார்மல் ஃப்ராக்ஷன் வடிவத்துக்கு மாற்றிக்கோங்க. இது எப்படி மாற்ற? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 94, அப்புறம் +1 95/2 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு வேன் அந்த தொலைவை கடக்க 3/16 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் ஃப்ராக்ஷன் வடிவத்துக்கு மாற்றினா 1 16 16 3 19/16 மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். எனில் வேனின் வேகம் என்ன? வேனோட வேகம் நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு தெரியும். இதில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடச்சிரும்? வேகம் கிடச்சிரும், ஸ்பீடு கிடச்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் எவ்வளவு? 95/2 சரிங்களா? ஈக்குவல் டு ஸ்பீடு அப்படியே வச்சுக்கலாம். டைம் வந்து 19/16 மணிலாம் இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே மணி நேரம், கிலோமீட்டர் பெர் மணியில் தான் கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நோ இஷ்யூ. அப்போது ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 95/2 அப்படியே இருக்கும். இந்த சைடு வர இந்த நம்பர் வந்து அப்படியே தலைகீழ வரும், 16/19 அப்படின்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 419 19 5 19 சார் 95 1 2 சார் 2 8 2 சார் 16 8 40. ஆன்சர் வந்து 40 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் இது வந்து செல்லும். தேங்க்யூ.